இன்னைக்கு நம்ம 2020ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எனிதிங் ஃபார் ஜாக்சன் அப்படின்ற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேய் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வயசான கப்பலை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க வேக வேகமாக பரபரப்பாக ஓடி போயிட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பிடிச்சிக்கிட்டு வந்து கட்டி வைக்கிறாங்க. அந்த ப்ரெக்னென்ட் லேடி அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறப்ப கையை கால்லாம் கட்டப்பட்ட நிலமையில் வாயெல்லாம் கட்டப்பட்ட நிலமையில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் உட்காந்து விளையாடிட்டே இருக்கான். இந்த குட்டி பையன் எதுக்கு நம்மளை இவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாகவே புரியவே இல்லை. டக்குனு அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்து நின்றுட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீ ஒழுங்கு மரியாதையாக கேட்டுனா உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னுடைய வாயிலிருந்து அந்த கட்டை அவுக்க போகிறேன், தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கே வராங்க. அந்த தாத்தா அங்கேருந்து கீழே கிளம்பி போகிறாரு. இந்த பாட்டி அங்கேருந்து வந்துட்டு அந்த வாயில் இருக்க கட்டை அவுத்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பேன்னு கத்துறாங்க, செம்மையாக கத்துறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த தாத்தா கீழே போனார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அந்த பொண்ணு கத்துற சவுண்டு கீழே கேட்கல, நம்ம நல்லா தான் சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. நீ கத்தி எந்த பலனுமே இல்லை, உன்னுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆக போகுது, இந்த வீடு முழுக்க நாங்கள் பக்காவாக சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. எதுக்கு என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப போகிற போக்கில் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப யாராவது உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஜாக்சன் அவனுடைய பேர், அவனை பார்க்க தான் நாங்கள் ஆசைப்பட்டு இருக்கோம், ஆனால் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கீழே போகிறாங்க. என்னது இறந்து போயிட்டான், அவன் என் கண்ணுக்கு ஏன்டா தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த பாட்டி அப்படியே வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டு அந்த தாத்தா கிட்ட நம்மளுடைய பேரன் இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு தெரியுதா, நம்ம சீக்கிரமாகவே நம்மளுடைய பேரனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தாத்தாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி ஓகே நான் என்னுடைய கிளினிக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இவர் வந்துட்டு ஒரு டாக்டர். அவர் அங்கேருந்து வெளியே போகிறப்ப அந்த இடம் முழுக்க ரொம்பவும் பனியாக இருக்கும். ஸோ டெய்லி வந்துட்டு ஒருத்தர் க்ளீன் பண்ணுறதுக்கு வருவார், அந்த பனியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ அவர் இன்றைக்கி வந்துட்டு நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இன்றைக்கி தேவையில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்புறேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் படுத்துகிட்டே இருக்கிறப்ப அந்த பாட்டி வந்துட்டு கொஞ்சம் மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன மாத்திரை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி சாப்பிட்டு காமிக்கிறாங்க. இது ஜஸ்ட் விட்டமின் டேப்லெட் தான், கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுடைய பேக்கில் செக் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாத்திரையெல்லாம் வச்சிருக்காங்க. மாத்திரை அப்புறம் ஃபோன்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த மாத்திரையில் என்ன போட்டுக்குன்னு பார்க்கணும், நான் போயிட்டு கண்ணாடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த ஃபோன் எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த பாட்டி வந்து அந்த ஃபோனை பிடுங்கி வச்சிடுறாங்க. உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை வழியாக கேமராவை செட் பண்ணி நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினுடைய ஃபோன் எடுத்து ஒரு டேட்டிங் ஆப்பில் வேறு ஏதோ ஒரு பையன்கிட்ட நம்ம வந்து இன்றைக்கி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணி விட்டுறாங்க. உடனே நம்ம அந்த தாத்தாக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம பிளான் போட்டபடி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன், போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பேசிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அந்த பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறப்போ ஒரு காக்கா செத்து போய் கிடக்குது. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு புக்கை வச்சுருக்காங்க. ரொம்பவும் பழமையான ஒரு புக்கு மாதிரி தெரியுது. அவங்களுடைய கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை வந்துட்டு அந்த இறந்து போன காக்கா மேலே விட்டுறாங்க. காக்கா மேலே விட்டுட்டு இந்த காக்கா உயிர் பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்து மந்திரத்தெல்லாம் படிக்கிறாங்க. அப்படி மந்திரத்தெல்லாம் படிக்கிறப்ப அந்த காக்கா அப்படியே உயிரோடு வருது. அந்த தாத்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. நம்ம கரெக்டான ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய பேரனை திருப்பி நம்மளால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் தாத்தாவும் பேசிக்கிட்டே அங்கேருந்து ஒரு தேவாலயம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாங்க. போகிறப்ப அயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு நீங்கள் தேடின புக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். இல்லை நான் சும்மா வந்து பார்க்கலாம் தான் தெரிஞ்சுக்கலாம் தான் பார்த்தேன், அந்த புக்கு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு சூனியக்கார கூட்டம் மாதிரி தெரியுது. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் மெழுகுவத்திலாம் வச்சுக்கிட்டு சாத்தான் வாழ்க சாத்தான் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி இந்த டாக்டர் கிட்ட வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ரெகுலர் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பா புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. நம்ம ஹீரோயின் அவங்களுடைய சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்கிறப்ப அந்த டாக்டர் வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி பண்ணுறாரு. உடனே பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமா, நீ கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், கூட யாராவது வரணுமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உன்னை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எதுக்காக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுமா, உன்னை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது, பேரை பார்த்தோன்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஃபோட்டோவை பார்த்தா தான் டக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சரி ஓகே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த சோனியம் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பார் போல். இப்போ இங்கே அப்படியே காமிக்கிறாங்க. இந்த நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு ஏதோ ரத்தத்தெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு மேலே ஊற்றி வாயிலெல்லாம் ஊற்றி பயங்கரமான ஏதோ சூனியம்
புண்ணிய மந்திரங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பேரன் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. இவங்க அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஜாக்சன் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய குழந்தை என்னடா பண்ண போறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கடா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்ப இப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இறந்து போன பேரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனை நம்ம ஹீரோயின் மூலமாக மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க அந்த புக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் செம்மையாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த டைமில் அந்த பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பாட்டிக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ அந்த தாத்தா வேற உறைஞ்சி போய் எதையோ ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த பாட்டி அப்படியே பொறுமையாக திரும்புகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் அங்கே வந்து நிற்கிது. ஒரு பயங்கரமான ஒரு டீமன் மாதிரி இருக்குது. அந்த டீமன் ஒரு கையில் ஒரு விளக்கை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய வயிற்றுக்கிட்ட காமிச்சு ஏதோ மந்திரம்லாம் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு அது அப்படியே மறைஞ்சி போகுது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நல்ல வேலையை நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் விடியுது. இந்த தாத்தா அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. அந்த பாட்டி அங்கே இருந்துட்டு டீ போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தாத்தா பேசிகிட்டே இருக்காரு. என்னம்மா டீ போட்டுட்டு இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அந்த பாட்டி அப்படியே திரும்பி நடந்து வராங்க. அந்த பாட்டியை பார்த்துட்டு இந்த தாத்தாக்கு அல்லு விட்டுருச்சு. அந்த பாட்டி கையில் ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு வாயில் இருக்க பல் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா பிடுங்கி கொட்டிக்கிட்டே வராங்க. கீழே ஒரு ஒரு பல்லா விழுந்துக்கிட்டே வருது. வாயை பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்குது. இந்த தாத்தா பயந்துக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்ரி ஆட்ரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டே இருக்காரு. டக்குன்னு அந்த பாட்டி அங்கேருந்து ஓடி வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அமானுஷ்யமான உருவம் இந்த தாத்தாவுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ இந்த தாத்தாவுடைய கிளினிக்கில் இருக்கிறப்ப ஒரு போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் காணாமல் போன விஷயத்தை பற்றி விசாரிக்க வந்திருக்காங்க. யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல். அவங்க வந்துட்டு கடைசியாக பேக்கர் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எப்போ அவங்கள கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னது அவங்க காணாமல் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, எங்களை பார்க்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்கிறப்ப அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் தான் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுல, ஸோ அதனால் மறதி ஜாஸ்தி ஆகிடுச்சு, நான் அந்த பொண்ணை மீட் பண்ணேன், என்னுடைய தெருவுக்காக அவள் வாக்கிங் போயிட்டு இருந்தா ஒரு 9:30 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்கிறாரு. சரி ஓகே, இது எங்களுடைய விசாரணைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இந்த தாத்தா அவருடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போலீஸ் வந்து என்னை விசாரிச்சாங்க, பிளானில் ஒரு சின்ன மாற்றம் ஆகிடுச்சு, நான் வந்துட்டு என்னுடைய தெருவில் வாக்கிங் போகிறப்ப பார்த்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி பயங்கரமாக கழுவி ஊற்றுறாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி கொடுத்து தானே இருந்துச்சு, அதே போல் பேச வேண்டியது தானே, ஏன் மாற்றி பேசி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யார் கதவை தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்குறப்ப எனக்கே தெரியல, போலீஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிட்டு கதவை திறந்து பார்க்குறப்ப ஒரு குட்டி பையன் அவன் வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு ட்ரிக் ஆன் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கேட்குறான். அழைச்சா இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கதவை சாத்திட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் பின்னாடி பக்கமாக வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த பாட்டி மறுபடியும் போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரிக் ஆன் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையன் வந்து சாக்லேட் கேட்குறான். என்னடா இது ஒரே அமானுஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி மறுபடியும் இந்த கதவை சாத்திட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த வாட்டி ஒரு பெரிய பேய் மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு இவங்களை பிடிக்க பார்க்குது. இந்த பாட்டி அப்படியே பயந்தடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த துணி அப்படியே கீழே விழுந்துருது. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிடண்டா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ அந்த பாட்டி அப்படியே மேலே வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரப்ப நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன கீழே ரொம்பவும் சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய பொண்ணு என்னை பார்க்க வந்தா, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவள் திரும்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணை ரொம்பவும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப எனக்கு ஜாக்சனை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தடவி பார்த்துட்டு நான் போயிட்டு உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே கிளம்பி போகிறாங்க. இவங்க வர கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டார் நம்ம ஹீரோயின். எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு அந்த கேமராவை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் ஆட்டுறாங்க. கட்டில் ஆட்டுறப்ப டக்குன்னு அந்த கேமரா கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோயின் அந்த விலங்கை கரெக்டாக ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த கட்டிலுக்கு கீழே பார்க்குறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு அமானுஷமான உருவம் அப்படியே எந்திரிச்சு வருது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே தலையில் கவர்லாம் மாட்டிக்கிட்டு தலை கீழே நடந்து வந்து நம்ம ஹீரோயினை கடிக்க பார்க்குது. நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துறாங்க. கத்திட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த பாட்டி அங்கே வந்துட்டு கதவு திறந்து பார்க்குறப்ப ஒரு அமானுஷமான உருவத்தை பார்க்குறாங்க. இவங்களும் அது துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறப்ப கரெக்டாக அந்த தாத்தா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போகுது. நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பொண்ணுக்கு லைட்டாக அடி மட்டும் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே தூங்க போகிறாங்க. இப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு தூங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அந்த பணியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் வந்திருக்காரு. அவர் வந்து இதை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்லிட்டே இருக்காரு. அவர் ரொம்பவும் கெஞ்சி கேட்குறாரு, இதை விட்டால் எனக்கு வேறு வேலையே இல்லை, ப்ளீஸ் எனக்கு இன்றைக்கி ஒரு நாளாச்சும் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப சரி ஓகே வேலையை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் சொல்லிட்டாரு. இந்த பாட்டி வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பணியை க்ளீன் பண்ணுறவர் இந்த பாட்டி
பாட்டியை பார்த்துட்டாரு. பாட்டியை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. எல்லாமே ஓகே இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே ஹாய் காமிக்கிறாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுச்சு. இப்போ அந்த தாத்தா கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு பிறக்க போகிறது ஜாக்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜாக்சன் தான் பிறப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ இதை போட்டு குழப்பிக்காத, நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு, நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ அந்த ஐஸ் கட்டிலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஜாக்சன் தான் பிறக்க போகிறான், திரும்பி ஜாக்சன் தான் வர போகிறான், நான் ஹை சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனியை க்ளீன் பண்ணுற மிஷினுக்குள்ளே தலையை விட்டுறாரு. தலை குழன்னு ஆகிட்டு அப்படியே ரத்த கிளறியாக தெரிக்குது. இவங்க செம்மையாக கத்துறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ இந்த பாட்டி இங்கேருந்து நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் வந்து விலங்கு மாட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதனால் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பொண்ணாயிடுச்சு. ஸோ அதுக்கு மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி போயிருக்காங்க. இந்த பாட்டி போய்ட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னை சாகடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பேசிகிட்டே இருக்கிறப்ப, உங்களுடைய பேரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பாட்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணும் அவங்களுடைய பேரனும் காரில் போயிட்டே இருக்கிறப்ப கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் இறந்து போயிட்டு இருக்கான். குட்டி பையனுடைய ஞாபகத்திலேயே அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணுக்கு வேற நடக்க முடியாமல் போயிட்டு இருக்கு, வீல் சேரில் தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களால அந்த பையனுடைய இழப்பை தாங்க முடியாமல் அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க. அவங்களும் நீங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எங்களுக்கு ஜாக்சன் தான் முக்கியம், ஜாக்சன் திரும்பி வந்துட்டானா அவங்க அம்மா ரொம்பவும் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ இந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டெட் பாடியை புதைச்சி வைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப போலீஸ் வந்து கால் பண்ணுறாங்க. போலீஸ் கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, வீட்டுக்கெலாம் வேணாம் கிளினிக்கில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்குறாரு. நான் உங்களை வீட்டில் தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. நம்ம தாத்தாக்கு என்ன சொல்கிறதுனே புரியல, செம்ம காண்டாகுறாரு. இங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓட்டுறாரு. வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிட்டு பார்க்குறப்ப அதுக்குள்ளே அந்த போலீஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அந்த பாட்டியை கை விலங்க போட்டு லாக் பண்ணிட்டு இந்த தாத்தா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா வந்தோடனே அப்படியே கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஒரு பொண்ணை கடத்தி சித்திரவதை பண்ணதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே மண்டிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் அப்படியே அங்கே உட்காராரு. நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துறாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப, ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, உன்னை காப்பாற்ற தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரக்கா சொல்லுது. உடனே இந்த தாத்தா வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப இந்த போலீஸ்காரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கன்னை வச்சு அவங்களே சுட்டுக்கிட்டு அப்படியே செத்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. தாத்தாக்கும் பாட்டிக்கும் சுத்தமாக ஒன்றுமே புரியல, என்னதுன்னா நடக்குதுங்க, திடீர்னு இந்த பொம்பளை எதுக்குடா சுட்டுக்கிட்டு செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே இந்த டெட் பாடியை வெளியே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இவங்க அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அந்த புக்கை படித்து அந்த டீமனை வர வச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அயனை வர வைக்கிறாங்க. அயன் வந்துட்டு இந்த மாதிரி மந்திர தந்திரங்கள்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவனை வர வச்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்வையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவங்களும் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த புக்கு எங்களுக்கு கிடச்சிது, இந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயமும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால எங்களுடைய பேரன் நாங்கள் வர வைக்க முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் எந்த பேஜை படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அயான் கேட்குறான். உடனே இவங்க படித்து காமிக்கிறப்ப, இது கொஞ்சம் பழமையான மொழியாக இருக்கிறதுனால நீங்கள் படித்தது வந்து ஒரு வேளை தப்பாக இருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் பேரனை பூமிக்கு வர வைக்கணுன்ற காரணத்துக்காக நரக வாசலை திறக்க ஒரு டீமனுடைய உதவியை நாடி இருக்கீங்க. ஒருவேளை அந்த நரக வாசலை திறக்கிறப்ப நரகத்துக்குள்ளேருந்து ஒரு 4-5 டீமன் எக்ஸ்ட்ரா கூட இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். உங்களுடைய பேரனை இந்த உலகத்துக்கு நான் வர வைக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த புக்கை நானே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு $10,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி ஓகே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த டீமன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, வீடு முழுக்க அங்கங்கே கல்லுப்பை போட்டு வைங்க, கல்லுப்பு வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு இந்த தாத்தா அன்றைக்கி நைட்டு உட்காந்து அந்த புக்கை படிச்சுட்டு இருக்காரு. புக்கை படித்து எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த குழந்தைய வளர்க்க நானும் ஆசைப்படுறேன், உங்கள் கூடவே நான் இருக்கேன், நீங்கள் என்னை கட்டி போட்டால் கூட பரவாயில்ல, ப்ளீஸ் என்னை கொலை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப, நான் சாத்தானுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. அந்த பேரை மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃப் ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப, அவள் அந்த பேரன் மேலே ஆசைப்படுறா, அவன் மேலே நான் ஆசைப்படுறேன், அவள் தான் எனக்கு முக்கியம், அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. மறுநாள் அயான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை வெளியே
கூட்டிகிட்டு போகிறான். தாத்தா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த பொண்ணை எப்படியாச்சும் பலி கொடுத்தே ஆகணும், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கூட நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயான் சொல்லிட்டே இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை பலி கொடுத்துடலாம், எனக்கு என்னுடைய பேரன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. உள்ள அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த பாட்டி பூஜை பண்ணுறதுக்கு அந்த சாத்தானிக் சிம்பிள்லாம் போட்டுட்டே இருக்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவும் பசிக்குது, சாவறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு என்னடா கண்ணா நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அந்த விலங்கெல்லாம் ரொம்ப லூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எப்படியோ அந்த லாக்லேருந்து நம்ம ஹீரோயின் கையை வெளியே எடுத்துட்டாங்க. கையை எடுத்துட்டு அங்கே பார்க்குறப்போ ஒரு டம்ளரில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றிக்கிட்டு அந்த கிளாஸை உடச்சி அந்த கிளாஸ் பீஸை நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வலி வந்துருச்சு, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருக்கிறப்ப எல்லாருமே மேலே ஓடி வராங்க. மேலே ஓடி வந்துட்டு உங்களுக்கு பிரசவம் நடக்க போது, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அயான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த புக்கை படிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த தாத்தாக்கு யாரோ கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த தாத்தாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறப்ப அயானுடைய ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அவன் நேற்றுலேருந்து ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னைக்கு காலையில் என்னுடைய அம்மாவை வேற கொலை பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தாத்தாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இந்த பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அயான் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. அப்படியே இவங்க மந்திரத்தெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த பாட்டி அசந்த நேரமாக பார்த்து அந்த பாட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த கிளவியை கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கு மரியாதையை நவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தாத்தா ஒன்றும் பண்ணி அதை நான் அவனை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ண பார்த்துட்டே இருக்கிறப்ப அயான் வந்துட்டு இந்த தாத்தாவை தள்ளி விட்டுட்டு அவன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை எப்படியோ காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோயினை லாக் பண்ணுறான். அவன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறப்ப இந்த பாட்டி போயிட்டு கேட்குறாங்க, எப்படியாச்சும் எனக்கு ஜாக்சனை மட்டும் வர வச்சு கொடுத்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அவன் கையில் ஒரு கத்தியை வச்சு இந்த பாட்டி அப்படியே குத்தி கொலை பண்ணுறான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அம்மாவுடைய அம்மாவை தான் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான். அந்த பாட்டி அப்படியே கீழே விழுந்து அந்த தாத்தாவுடைய மடியிலேயே அப்படியே செத்து போகிறாங்க. அந்த தாத்தா பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. இவன் போயிட்டு அந்த டீமனை மந்திரம்லாம் சொல்லி அந்த டீமனை வர வைக்கிறான். அந்த டீமன் ஓடி வந்துட்டு இவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகுது. என்ன எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டே இருக்கிறப்ப அது அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த விலங்கெல்லாம் கழட்டி போட்டு கீழே வராங்க. திடீர்னு அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்படியே பயங்கர கொடூரமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்க்குது. நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருக்காங்க, ப்ளீஸ் ஹென்ரி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை கூப்பிடுறப்ப டக்குனு அந்த தாத்தா வாந்தி எடுக்கிறாரு, ரத்தமாக வருது. வாங்க இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அந்த டீமன் வந்துட்டு அந்த தாத்தாவை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓட்டுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு பார்க்குறப்ப அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவர் இன்னமும் பணியை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இங்கேருந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக போயிட்டு பார்க்குறப்ப மேலே இருக்க ஜன்னல் வழியாக அந்த ஜாக்சன் குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தெரியுறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்பயும் அந்த பணியை க்ளீன் பண்ணுறாள் துரத்திக்கிட்டே வராரு. நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹைவேல போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வைத்த தடவி பார்க்குறாங்க. அதோடு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.